வரும் திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம். சுமார் 1100 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வெளிநாட்டு விமான நிலையங்களுக்கு இணையாக உயர்ந்திருக்கும் திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம். 360 டிகிரி கோணத்தையும் கண்காணிக்க கேமரா வசதி, 16 வழித்தடங்கள், 3000 பேர் வரைக்கும் அமரும் வசதி என பல்வேறு சிறப்பம்சங்கள். பிரமாண்டமாக காட்சியளிக்கக்கூடிய திருச்சி விமான நிலையத்துடைய புதிய முனையம் 2019ஆம் ஆண்டுதான் இதனுடைய பணிகள் துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 75,000 சதுர மீட்டர் பரப்பளவுல இந்த விமான நிலையத்துடைய புதிய முனையம் கட்டியமைக்கப்பட்டிருக்கு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 கோடி பயணிகளுக்கு சேவை செய்கிற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூறப்படுது. இந்த விமான நிலையத்துடைய வாசலையே கோவிலுக்குள்ள நுழையும் மாதிரியான கோபுரம் கட்டியமைக்கப்பட்டிருக்கு. அதாவது கோபுரம் அப்படின்ற உள்ளூர் கட்டிடக்கலையால ஈர்க்கப்பட்டு பாராமெட்ரிக்கலுக்கப்புறமா வளைந்த கூரையாக தான் இந்த திருச்சியுடைய சர்வதேச விமான நிலையத்தை கட்டியிருக்காங்களாமா. பாரம்பரியத்தை மையப்படுத்தி கோவிலுடைய கட்டிடக்கலையை அப்படியே இந்த விமான நிலையத்துடைய புதிய முனைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 3000 பேர் வரைக்கும் அமரக்கூடிய வசதி இருக்கு. 750 கார்கள், 250 டாக்ஸிகள், 10 பேருந்துகள் நிறுத்த மாதிரியான வசதிகளோட கட்டியமைச்சிருக்காங்களாமா. புறப்பாடு வருகைன்னு 11 வழித்தடங்கள் இங்க அமைச்சிருக்கிறதா கூறப்படுது. பாதுகாப்பை உறுதிப்படுத்துற விதமா இந்த முனையத்துல 360 டிகிரி கோணத்தையும் கண்காணிக்கிற விதமா கண்காணிப்பு கோபுரத்தையும் செட் பண்ணியிருக்காங்களாமா. போஸ்டர் ரேட்டிங் பெற்ற இந்தியாவுடைய முதல் விமான நிலையமா இந்த திருச்சி விமான நிலையத்துடைய முனையம் காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. திருச்சியுடைய பசுமையையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விமான நிலையத்திலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர்களை அப்படியே மறுசுழற்சி செய்யற விதமா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விமான நிலையத்துடைய புதிய முனையம் வந்து ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து செயல்பாட்டுக்கு வருது. இதனால பல்வேறு சர்வதேச விமானங்கள் திருச்சிக்கு வரதோட திருச்சியுடைய பெயர் உலக அளவுல ஒழிக்கும் அப்படின்னு கூறப்படுது. ஜனவரி மாசம் தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த விமான நிலையத்துடைய புதிய முனையத்தை திறந்து வச்சாங்க. இது இப்போ மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருது அப்படின்னு கூறப்படுது.